தத்தகிடதித்தோ தத்தகிடதத்தகிடதத்தகிடதித்தோ. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு படத்தில் போய் உட்காந்துருப்போம். ஆனால் அந்த படம் நம்மள ஒரு உழுக்கு உலுக்கி அப்படியே வெளில அனுப்பி வைக்க பாருங்க. அப்படி ஒரு அனுபவம் தான் உரியடி பார்த்துட்டு வெளில வந்தப்போ இருந்துச்சு. உரியடி பார்க்குறப்போ இதுக்கு முன்னாடி சில படங்களில் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கமே அப்படின்ற மாதிரி லைட்டாக அவங்க மனசுக்கு தோணும். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம்னு பார்த்தா நாம் படித்த காலேஜோட நாட்கள், நம்ம கூட படித்த சில மக்கள்னு சொல்லி நம்ம கண்ணு முன்னாடி வந்து அப்படியே நின்றுட்டு போவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எல்லா மூலையிலையும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருப்பதன் காரணமாக ஏதோ ஒரு காலேஜில் படிக்கிற 4 பசங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வாழ்க்கையில் ஆரம்பிக்கிற சிக்கல் பெருசாகி பெருசாகி கடைசியில் அவங்களையே எப்படி காவு வாங்குது அப்படின்ற ஒன்லைன் கதையை எவ்வளோ அழகாக பெருசாக்க முடியுமோ அவ்வளோ அழகாக அறிமுக இயக்குனர் விஜயகுமார் பெருசாக்கியிருக்கார். இதில் கவனிக்க வேண்டிய வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குனர். ஏன்னா இந்த படத்தை இருக்கிறதோடு நிற்காம அதில் நடிக்கவும் செஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் பின்னணி இசைக்கோர்ப்பும் அவர் தான். இவ்வளோ ஏன் ப்ரொடியூசரும் அவர் தாங்க. ரணகாலமான ஒரு என்ட்ரியை வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ளே விஜயகுமார் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். ரொம்ப தூரம் போவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோமாக. படத்தில் மைம் கோபியை தவிர மற்ற எல்லாருமே புதுமுகம் தாங்க. ஆனால் கேரக்டருக்கு ஏற்ற முகம். அதுலேயே பாதி கதை வந்து உங்கள் மனசில் ஓட ஆரம்பிக்கும். இவர் இப்படி பண்ணுவார், அவர் அப்படி பண்ணுவார், இந்த படத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் அது எதுக்குமே இடம் கொடுக்காம வேற ஒரு லெவலில் ஸ்க்ரீன் பிளேயை வச்சு இயக்குனர் மிரட்டியிருக்கார். அடுத்து இப்பெல்லாம் இந்த குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இதயம் வீக்கானவங்க இவங்கெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறது தான் ஃபேஷனாக இருக்குது. ஏன்னா ஒரிஜினலில் அப்படி படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசருக்கு தைரியம் வேணுமே. ஆனால் இந்த படத்துக்கு தாராளமாக அந்த லைனை வந்து அண்டர்லைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரத்தமும் சதையுமா வைலன்ஸாக முழுசாக கொடுத்துருக்காங்க. சில நேரத்தில் சீட்லேருந்து நாமளே ஜெர்க்காகிற மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது. பயங்கரம். அடுத்து இந்த நட்பு காதல்லாம் படத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, நட்புக்கு உயிரே கொடுப்பட்டா அப்படின்ற சினிமேட்டிக் டைலாக்ஸு சென்டிமெண்ட்லாம் இல்லாமல் நார்மலாக ஒரு நண்பனுக்கு பிரச்சனைனா பசங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதை காமிச்சு எஸ்கேப் ஆகிருக்கார் டைரக்டரு. அப்புறம் இந்த காதல் வந்து லைட்டாக ஊருகா மாதிரி டச் பண்ணிட்டு போயிருது. பட் கவனிக்க வேண்டிய விஷயம், ஜாதி சங்கங்கள் எப்படி அரசியல் கட்சியாக கன்வெர்ட் ஆகுது. இவ்வளோ அப்பட்டமாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்த டைரக்டரோட தைரியம், அந்த தைரியத்தை தாங்க கண்டிப்பாக கவனிக்கணும். அதோட இன்னொரு நல்ல விஷயம், டைலாக்ஸை குறைச்சி வச்சிருக்காரு. குறைச்சி வச்சிருந்தாலும் நல்லா மிளகா மாதிரி ஷார்ப்பாக காரமாக நறுக்குன்னு வச்சிருக்காரு. அரசியல் லாபத்துக்காக சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால எப்படிலாம் பிரச்சனை நம்மளை தேடி வருதுன்னு சொல்லிட்டு படத்தில் பார்க்குறப்போ லைட்டாக நமக்கே வந்து ஒத்தர ஆரம்பிக்குது. அதனால் நட்பு வட்டத்தோட ஒரு தரம் கண்டிப்பாக பார்த்துடுவாங்க. பேய் ட்ரெண்டு, காமெடி ட்ரெண்டு, ஃபேமிலி ட்ரெண்டு, புது முயற்சி ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு பல ட்ரெண்டுகள் தாண்டி நல்ல ஒரு முயற்சியாக உரியடி இருக்கு பாஸ். தத்தகிடதத்தகிடதத்தகிடதித்தோ